இது பண்ணியிருந்திருக்க கூடாதே, நல்லா இல்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பே ஒன்றும் அவ்வளோ இல்லையா, நான் ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரியா. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அது அந்த மூட் அப்படிதான். அது வந்து அந்த பசங்க பிடிச்ச சீன் அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு காமெடி கம்மி இல்லை, அவ்வளோ காமெடி அந்த கொஞ்சம் லேக் நிறைய இடத்துல தெரிஞ்சிருச்சு. பட் த்ரில்லிங் ஐயோ ஷுவர் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரே சீன் ரொம்ப நேரம் இழுத்து ரொம்ப லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். படம் எப்படி இருக்கு? என்ன படம் பார்த்துருக்கு? மஞ்சுமல் பாய்ஸ் ப்ரோ, எப்படி இருக்கு? நைஸ் மூவி. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? படத்துல என்ன ஓகே ப்ரோ, படம் ரியல் இன்சிடென்ட் ஓகே, பக்காவா எடுத்திருக்கு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச தான் குட் மேக்கிங் தான், ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான், சூப்பராக பண்ணி வச்சிருக்கு. உண்மை ஸ்டோரின்றாங்க. உண்மையான ஸ்டோரி தான். ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் கூடி குணா கேவில் போவதும் அங்கே ஒரு இதில் அகப்பட்டு போவதும் தான் ஸ்டோரி. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன் என்ன சொல்ல முடியும்? ஒரு சர்வைவல் இது இருக்குது, ஆனால் உள்ளே அகப்பட்டு போயதுக்கு அப்புறம் ஒரு சர்வை பண்ணது ஒரு இது இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்குது. படத்துல பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் பிஜிஎம்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்டோரி தான். ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம ஓரோ சீன்லையும் செகண்ட் ஹாஃபில் ஓரோ சீன்லையும் அவங்க ரக்ஷப்படுமோ தப்பிக்க என்ன சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலி ஒரு ஸ்டோரி மாதிரி போயிடுச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. படத்துல கொஞ்சம் காமெடிலாம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? காமெடி தானே, இது போதும், இதுதான் நல்லா இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கழிஞ்சிட்டு செகண்ட் ஹாஃபில் ஏறும்போது எல்லாருமே இப்படி இருக்கும், என்ன நடக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். வந்து பார்த்துட்டு தான் ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அந்த படத்துல? மொத்தமாக நல்லா தான் இருக்குது படம். வந்து பார்த்துட்டு என்ன தெரியல, பார்த்துட்டு எல்லாம் வந்து பார்க்கணும், அதுதான். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ? ரைட்டிங் ஒரு 10ல் ஒரு 8.5 கொடுക്കാം. இப்போ தியேட்டரில் பார்க்கணும் படம். டோன்ட் மிஸ் இன் தியேட்டர்ஸ். எல்லாம் சர்வைவல் த்ரில்லர் தான். அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்குது. நம்ம ஒரு டைம் செகண்ட் ஹாஃப் வரும்போது அது நம்ம வெயின் எல்லாமே அப்படி சுருங்கிடும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி வச்சுருக்கு அதில். இது வந்து இந்த சுஷின் இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணுறது. எல்லாம் சிதம்பரம் இந்த டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன் என்ன சொல்ல முடியும்? எல்லாம் பெஸ்ட் சீன் பெஸ்ட் சீன் வந்து அந்த சர்வைவல் டைம், அந்த டைம் தான். அந்த செகண்ட் ஹாஃப் தாண்டி வரும்போது அந்த சர்வைவல் தானே எனக்கு பிடிச்ச பெஸ்ட் சீன். பிஜிஎம்லாம் எப்படி இருந்தது? பிஜிஎம் சுஷின் செம்மையாக பண்ணுறது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. இடத்துல வந்து எப்படி அது அந்த கிராஃப் எல்லாமே கரெக்டாக ஒரு பார்த்து பண்ணுறது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அது அந்த மூட் அப்படி தான். அது வந்து அந்த பசங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்து அந்த மூடில் தானே ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணுறது அவர். படத்தில் வந்து காமெடிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. காமெடி கம்மி இல்லை, அவ்வளோ காமெடி அந்த படத்தில் வேணாம். அது காமெடி மூவி அல்ல, அது வந்து சர்வைவல். அது யோசிச்சுட்டு பார்க்க போனால் ஓகே ஆகிடும். எதுக்கு அது காமெடி படம் இல்லை, அது சர்வைவல் த்ரில்லர் தான். இந்த படம் உங்களுக்கு எதனா உங்க லைஃப்ல நடந்த மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இன்சிடென்ட் இருக்கு, ஆனால் இவ்வளோ இன்சிடென்ட் லைஃப்ல நடக்க மாட்டேன். எனக்கு அது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தவரை எனக்கு தெரியாது பர்சனலி. ஆனால் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்கா, கொஞ்சம் அவெஞ்சர் அந்த மாதிரிலாம் இருந்தது. தியேட்டர்ல ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங் மாதிரி இருந்ததா இல்ல? த்ரில்லிங் ஐயோ ஷுவர் கண்டிப்பாக. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த த்ரில்லிங் இல்லை, அதுக்கு ஒரு 5 அளவு அதுக்கும் தாண்டி தான் த்ரில்லிங் தான். கண்டிப்பாக அது தியேட்டரில் டோன்ட் மிஸ். தியேட்டரில் கண்டிப்பாக யாரோட ரோல் பெஸ்டா இருக்கு? எல்லாரும் நல்லா பண்ணுறது, எல்லாரும். இது வந்து பாசி, ஸ்ரீநாத் பாசி அண்ட் சௌபின் ஷாகர் அவர் தான் இது அவர் செம்மையாக பண்ணுறது. அவர் தான் அந்த இந்த சீக்வன்ஸில் அவருக்கு ரொம்ப இடம் இருக்குது, அது பண்ணுற இடம் இருக்குது. அதனால் அவர் நல்லா பண்ணுறது. அது ஓவரால் ரேட்டிங் 9.5 கண்டிப்பாக இருக்கு. படத்தில் உங்களுக்கு எதனா ஒரு பிடிச்ச சீன் என்ன இருக்கா? பிடிச்ச சீன் அப்படி ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு ரியல் ஸ்டோரி தான். அந்த ஓல்டு மெமரிஸ், நொஸ்டால்ஜியா, அந்த டூர் பார்க்கணும், எல்லாமே நல்லா இருக்குது. பிஜிஎம் மியூசிக்லாம் எப்படிங்க? சாங்ஸ் மியூசிக்லாம் பிஜிஎம் சாங்ஸ் ஒன்றுமே இல்லையா, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க? ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். ஸ்க்ரீன் பேலாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பே ஒன்றும் அவ்வளோ இல்லையா, நான் ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரியா.
ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க? ஓவரால் ரேட்டிங் ஒரு 4 கொடுத்துறான். அவர் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டைலில் எடுத்திருக்கிறாங்க. கொடைக்கானல் அந்த கேவுக்குள்ளே விழுந்து ஒரு ரியல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். அதோ ஏன்னா அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடி இதில் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்தால் ஆக்சுவலி காமெடி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அது ஒரு த்ரில்லர், ஒரு அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டைல் எடுத்து ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் லேக் நிறைய இடத்துல தெரிஞ்சிருச்சு. பட் அவரோட எஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. முக்கியமானது அந்த கேவுக்குள்ள விழுந்து அது காப்பாத்துற சீனு, அதோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் செம்மையா இருந்தது. அதெல்லாமே பாராட்டி தான் ஆகணும். அதோட ஆர்ட் ஒர்க் செம்ம, அதோட கிரியேட்டிவா எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன்ல ஓகே, அந்த இடம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி இருந்திருக்கணுன்ற மாதிரி இருந்துருச்சு. ஏன்னா ஒரே சீன் ரொம்ப நேரம் இழுத்து ரொம்ப லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துருச்சு. அதர்வைஸ் ஓகே, கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி இருந்துக்கலாம், கொஞ்சம் காமெடிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். பிஜிஎம் ஓகே, சுஷின் ஷாமோட மியூசிக் தான். பிஜிஎம் நல்லா இருந்தது. ஆனால் அதோட காப்பாற்றி வெளியில் வர்ற சீனில் வந்து திடீர்னு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றி குணாவோட அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் திடீர்னு வந்துருச்சு. சர்ப்ரைஸாக இருந்துச்சு. டக்குன்னு ஐயோ அது அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாதே, நல்லா இல்லையேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக ட்ரை பண்ணாங்க அவங்களோட இது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் கதையோ வேற ஒரு இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவர் உள்ளே விழுந்து அவரை காப்பாற்றுற மாதிரி கொஞ்சம் வேற விதமாக போயிருந்துருச்சு கதை.